வணக்கம். என் பேர் சந்திரசேகர். நான் அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவன். இந்த காணொலி யாருக்குன்னா, இந்த நாம் தமிழரில் இருக்க சாட்டை பிரமுகனுக்கு. எங்கள் அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லிட்டாருங்க. பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும்? பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம். பள்ளத்திலிருந்து விவசாயம் செய்ததால் நாம் பல்லர்கள். நானும் பல்ல, அண்ணன் சீமானும் பல்ல, அண்ணன் ஹிமாயனும் பல்ல, எங்க அக்கா எலசியும் பல்லச்சுதான், எங்க அண்ணன் அன்புத்தலசும் பல்லம் தான், எல்லாரும் பல்லம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே விவசாய குடி. அந்த விவசாயம் செஞ்ச இடத்துல அந்த விவசாயத்தை காப்பதற்காக களவாணி பயலுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை செஞ்சு ஒரு கூட்டம், அது மறவர் கூட்டம். அப்படியே அந்த மறவர் கூட்டம் இருந்த பொழுது அங்க அரண்மனை உருவாகுது. அந்த அரண்மனையில் இருந்த சொத்து பத்தை பாதுகாக்கிறது, காவல் பண்றது, எழுத்துவலை பார்த்துக்கிறது அகமுடையார். செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வர். இப்படி தொழில் அடிப்படையில் பேர் உருவாச்சே ஒழிய நாம் எல்லோருமே பல்லரா என்பதை எந்த மாற்று கருத்து இல்லை. தேவேந்திர குல வெள்ளாளர்களை பல்லர் சொன்னல, பல்லர் தான் பாண்டியன்னு சொன்னல பிரச்சனையா? அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாது. அப்ப யாரு பாண்டியர்? நாயக்கர் பாண்டியர். அது நாங்க ஏத்துக்குவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஜெகவீர பாண்டியன்னு போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எங்க அண்ணன் கேட்டேன், என்னென்ன இது ரொம்ப குழப்பமா இருக்கு டேய், என்னடா இதுன்னு. நம்ம ஊர்ல தனியா ஒருத்தன் ஒத்த வீட்டில் உட்காந்துருக்கான், நீ என்னன்னு கூப்பிடுவேன்? ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன். மாடி வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்கு என்ன சொல்லுவேன்? மாடி வீட்டு ஆச்சி, மாடி வீட்டு அப்பத்தான். சரி, கார வீட்டில் ஒரு பெரிய பருக்கு சொல்ல கார வீட்டுக்காரன். அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் செஞ்சதால நம்ம பள்ளண்டா. எப்படி ஒத்த வீட்டுக்காரனோ, எப்படி கார வீட்டுக்காரனோ, எப்படி மாடி வீட்டுக்காரனோ அப்படி தாண்டா. எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காருங்க, பேரு வாலிபால் மாடசாமி தேவர். அவர் வாலிபாலை கண்டுபிடிக்கல, வாலிபால் விளையாடுவார், அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவர். அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம்னாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் எல்லோருமே தமிழர்கள், எல்லோருமே பாண்டியர்கள் தான். அதுல பெருமை கொள்ளணும். எப்பா, நீ உனக்கு முன்னோர்கள் பல்லர்ன்னு சொன்னா அதை யார் சொல்லணும்? உங்க அம்மா சொல்லணும். உங்க பாட்டி, உங்க வம்சம் பல்லர் அதுலேருந்து நீங்க வந்தீங்கன்னா அது உங்களோட முன்னோர்கள் சொல்லணும். சீமையா சொல்லித்தே உனக்கு தெரியும்டா. அப்புறம் நீ என்ன பிறவி பிறந்த சொல்லு? அப்போ உன் பிறப்பு வளப்புறம் சீமானுக்கு தெரியுமா? உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தையும் பாட்டியும் பிறகு தெரியாதா? இல்லை, ஒன்னே சொல்றேன், ஓ அளவு சொல்லிக்க. நான் எங்க முன்னோர்கள் பல்லரு, அவர் வம்சத்துலேருந்து நான் வந்தேன்னு சொல்லு. அதுக்காண்டி கல்லர் மறவர் ஆக முடியாது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு சொல்ற. நான் யாருக்கு பிறந்தது? எங்க அப்பா எங்க அம்மா தாத்தான் சொல்லணும். அவங்க யாருக்கு பிறந்தது? அவங்க அப்பா எங்க தாத்தான் சொல்லணும். எங்களெல்லாம் சேர்த்து நீ எதுக்கு சொல்ற? அவன் சீமையா சொன்னான்னா உனக்கு சீமானு நீங்க அவன் இப்போ கட்சி சம்பாதிக்கணும், அவனை வச்சு சம்பாதிக்கணும், பொழப்பு போட்டணும் அப்படின்னு இருக்காது. நீங்க தான் உங்களை அளவுக்குத்தையும் பேசிக்கணும். எங்களெல்லாம் நீங்க பேச அவசியம் இல்லைப்பா. உங்களை மாதிரி அடுத்த முன்னாடியே நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ திறமைக்க கிடையாது. நாங்கள் பெரியார் வைவீங்க. நீங்கள் பெரியார் பெத்த மகளை சேர்த்துக்கிட்டேன், பெத்த மகளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு அடுத்த முன்னாடியே எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு தரீங்க. நீங்கள் எங்களுக்கு வரலாறு சொல்கிறீங்களா? நீங்கள் நாங்கள் அகம்படியாக சுத்தமான அகம்படியாக நாங்கள் பூரா சேர வரம்புற. எங்களுக்கு அவன் சொன்னேன், எவனாச்சும் இந்த வரலாற்று ஆய்வரன் இந்த புஸ்தகம் எழுதி வச்சுட்டு படிச்சு போனேன், அதில் சொன்னேன் நாங்கள் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு எங்கள் பறிப்பு, எங்கள் பாட்டியம் புட்டின்னு சொன்னது நம்ம ஊரம் சேர வம்சம்டா, நம்ம ஊரம் சேர வம்சம்டா, கல்லக ஊரம் சோழ வம்சம்டா, பாண்டியர் பூரா மறவர் வம்சம்டா. இது பூரா எங்களுக்கு சொன்னது பூராமே எங்கள் பாட்டியம் புட்டிங்க. நாங்கள் எங்கள் வரலாறு இந்த அவை எழுதி வச்சுட்டு போனேன். இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த அவர் இவர் எழுதி வச்ச புஸ்தகம் ஒரு பட்டம் கொண்டு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி அடுத்தவன் பட்டத்தெல்லாம் சொல்லி நாங்கள் எழுதி வச்ச புஸ்தகத்தை வச்சு நாங்கள் சொல்ல. எங்கள் பாட்டை மட்டும் எங்கள் முன்னோர்கள் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். நீ உன்னே மாதிரி சீமையான்னு சொன்னியா, இந்த அவன் சொன்னாலும் நாங்கள் சொல்ல மாட்டேன். உங்களோட பிறப்பு வளர்ப்பை மட்டும் பேசுங்க. கட்சி அரசியல்னா அரசியலை மட்டும் பேசுங்க. எங்களோட பிறப்பு, எங்களோட வரலாறுல நீ சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல யாருக்கு பிறந்த போறீங்க? விளக்கு பிடிச்சி பாத்தீங்களா? பழனத்தையும் பிறந்தாண்டு புறான். இந்த வரலாறு பேசுறதெல்லாம் இனிமே உங்க அரசியலை பேசுறீங்களா? உங்க அரசியல் நடக்குங்க. சேரன் யாரு, சோழன் யாரு, பாண்டியன் யாரு, மயிரை பிடுங்கினவன் யாரெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. விவசாயம் பண்ற விவசாயம் அப்ப பல்லர் மட்டும்தான் மத்தியம் பூரா நக்கிக்கிட்டா தெரிஞ்சியா? மாடு மேய்க்கிறவன் மற்ற தொழில் பண்றேன் பூரா நக்கிக்கிட்டே இறந்தானா? அவன் உருவாடி போன பூரா பண்டையங்களை செத்து போயிருப்பானா? எவனுக்கும் விவசாயம் பார்க்கவே தெரியலையா?
எல்லாருமே விவசாயம் பார்த்துருப்பேன். பூமியில் வந்த எல்லா சமூகக்காரமே விவசாயம் பார்த்துருப்பேன். ஒரு சிலர் ஒரு தொழில் பண்ணியிருப்பேன். மற்ற முறை என்ன செய்வேன், விவசாயம் பார்க்கறதையும் செய்வேன். ஒருத்தனை நம்பியே இருந்திருக்க மாட்டேன் எவனுமே. அவங்க எதே விவசாயம் பார்த்தா நம்ம ஊரை நக்கி எடுத்துச்சு, நம்ம ஊரை நக்கி எடுத்துச்சோம்டா நீங்கள் நக்கி எடுத்துச்சிங்க. இப்போ நாங்கள்லாம் எங்கள் பாட்டையும் போட்டு எங்கள் வம்சம் அப்படி நக்கி திரும்ப அவசியம் இல்லை. நாங்கள் பரம்பரை விவசாயம் பண்ணுற கூட்டந்தேன். காவலுக்கு போகிறேன்டா அவன் 10 பேர் காவல் போய் மிச்சம் பூரா விவசாயம் பார்த்துருப்பேன். அந்த சமூகத்தில் பூராமே காவலுக்கு போயிருப்பானா. களவான போனேன்னா இன்னைக்கு எந்த சாதியிலுமே எவனுமே களவாண்டவே இல்லையா. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் எடுத்துப்பாரு, களவாணி பேர் லிஸ்ட்டை எடுத்துப்பாரு. எந்த சாதி எல்லா சாதிக்குமே களவாணி பேராக தெரிவிப்பேன். அது அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருப்பான். பசின்னு வரப்போ எல்லா பேரும் களவாட்டத்தையும் செஞ்சிருப்பான். ஒரு சமுதாயத்தையும் களவாட்டி, ஒரு சமுதாயத்தையும் விவசாயம் பாதிச்சு, ஒரு சமுதாயத்தையும் போருக்கு போச்சு. இதெல்லாம் எவன் சொன்னதே? எல்லா சமுதாயத்திலுமே எல்லா பேருமே எல்லா வேலையும் பார்த்துருப்பான். பசி பஞ்சம் வரப்போ எல்லா பேரும் களவாட்டத்தையும் போயிருப்பான். வரலாறு பேசுறீங்க வெண்ணைய நீங்க. இதோட இந்த வரலாறு பேசலாம் நிப்பாட்டிங்கப்பா. ஆமா, நான் ஒரு முட்டா போன வட்டம் போய் இந்த சீமானுக்கே ஓட்டு போட்டேன். எவன் வரையும் புறம் காணிப்பையில் இருக்கேன். சரி நல்லா பேசுகிறேன், இந்த இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சி போன வட்டம் நான் என்னையே சிறப்பு கொண்டு அடிக்கணும். ஏன்னா நான் போன வட்டம் சீமானுக்கு ஓட்டு போட்டேன். இப்போ தானே தெரியுது நான் செஞ்ச தப்பு. வேணாம், வரலாறு பேசுகிறதோட விட்டுருங்க. உங்கள் அரசியலை பேசுங்க. இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறீங்களா, மற்றதை பற்றி பேசுங்க, உலகத்தை பற்றி அதை பேசுங்க. வரலாறு பேசுறதுக்கு நீங்கள் என்ன பூரா புடுங்கியா சேலதாவடத்தையும் சொல்லிச்சு, சேர சோழ பாண்டியர் நாடார்னு சொல்லிச்சு. சொன்னதுமே பூராமே நாடார் சேர சோழ பாண்டியர் ஏற்றுட்டு போயிடுவாளா? நாங்களா பேசுறீங்க நீங்க. இதோட அந்த வரலாறு பேசுறதை விட்டுருங்கப்பா.